தென்காசி மாவட்டத்தில் 2,44,000 பேருக்கு நலத்திட்ட உதவி. 10 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நெல் கொள்முதல் விவகாரத்தில் அடிப்படை தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தினசரி 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் விரக்தியில் அவதூறு பரப்புவதாக விமர்சனம். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் சதியை முறியடிப்போம் என முதலமைச்சர் பேச்சு. அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சிகளும் வருகின்ற 2ஆம் தேதி ஆலோசனையில் பங்கேற்க அழைப்பு. தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க. தங்கம் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் 89,680 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற வீரருக்கு திருமாவளவன் நேரில் பாராட்டு. வீரர் அபினேஷுக்கு ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாயும் பயிற்சியாளருக்கு 10,000 ரூபாய் வழங்கினார். அவருக்கு 1 கோடி ரூபாயாக அதை உயர்த்தி வழங்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கும் உறுதியளிக்க வேண்டும். அவர் தந்தை இல்லாதவர், தாய் சத்துணவு பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சாமானிய பெண்மணி. எனவே சென்னையிலேயே அவர் தங்கியிருப்பதற்கு ஏற்ற வகையில் அரசு அவருக்கு வீடு ஒன்று ஒதுக்க வேண்டும். விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு சிறந்த தொழில்நுட்ப திட்டங்களை உருவாக்கி வழிகாட்ட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்க வேண்டும். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அமைத்த உண்மை கண்டறியும் குழு வலியுறுத்தல். அதனால இது அவரோட மீட்டிங்ல இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். போதைப் பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 59 நாட்களில் 1,98,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். மேலும் 35,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பேட்டி. காஞ்சிபுரம் அருகே 4,5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. மேலும் 10 பேரை பிடிக்க கேரளா விரைந்தது தனிப்படை போலீஸ். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் 165 ஏரிகள் முழுமையாக நிரம்பின. ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 120 குளங்கள் முழுமையாக நிரம்பியதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5% விவசாய தொழிலாளர்களுக்கு சிறுநீரகம் செயல் இழப்பதாக லான்சன் மருத்துவ ஆய்வறிக்கை. வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் வெயிலால் பாதிக்கப்படுவது பற்றி அதிர்ச்சி தகவல். ரஃபேல் போர் விமானத்தில் பறந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் விமானப்படை அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார்.
ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்ட செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க கேரள அரசு முடிவு. கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்ப்புக்கு பணிந்தார் பினராயி விஜயன். ஆந்திராவின் காக்கிநாடா அருகே கரையை கடந்த மோந்தா புயல். ஒருவர் உயிரிழப்பு, பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். எந்த கட்சியின் உதவியும் இல்லாமல் முதல் இடத்துக்கு வந்தது பாஜக. அமித்ஷாவின் பேச்சால் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் அதிர்ச்சி. பீகார் மாநிலத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் இரட்டை எஞ்சின். 20 ஆண்டுகளாக ஆளும் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லியில் செயற்கை மழை பெய்விக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வி. பாஜக அரசு மீது ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. புஷ்கர் கால்நடை சந்தையில் 800 கிலோ எடை கொண்ட யுவராஜ் எருமை மாட்டிற்கு வரவேற்பு. எருமை மாட்டை அருகில் சென்று பார்க்க 10,000 ரூபாய் கட்டணம் வசூல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.